ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயஸ் சமையல். நம்ம சேனலில் இன்றைக்கி குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச எக் பப்ஸ் பேக்கரி ஸ்டைலில் நல்லா கிறிஸ்பியாக நல்லா காரமாக வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த எக் பப்ஸு. இது பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 300 கிராம் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க. இது கூட இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் நெய் கூட சேர்த்து பசஞ்சிக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாவில் இந்த உப்பு எண்ணெய் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி வரட்டும். இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பசையுமோ அதே மாதிரி பசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எண்ணெய் இழுத்துரும். அதனால் கொஞ்சம் கெட்டியாகவே பசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா கை வச்சு நல்லா சாஃப்டாக பசைஞ்சிட்டு இந்த அளவுக்கு இருக்கணும். இதை அப்படியே மூடி வச்சுருங்க, இருக்கட்டும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு கப்பில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. இதுவும் அப்படியே இருக்கட்டும். நான் 4 முட்டையை வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். இதுவும் அப்படியே இருக்கட்டும். இப்போது அடுப்பில் கடாயை வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா பெரிய சைஸில் 4 வெங்காயம் நல்லா மெல்லிசாக இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட பொடியாக நறுக்குன பச்சை மிளகா 2, ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும். இது வதங்குற போதே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும் போது வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வந்துடும். அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் அடுப்பை சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் எல்லாத்தையும் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அடுப்பை சிம்மில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இது அப்படியே ஆறட்டும். இப்போது நம்ம ஏற்கனவே பசஞ்சு வச்சுருந்த மாவு நல்லா ஊறி இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். இது கிச்சன் ஸ்லாப்பில் கொஞ்சமாக இந்த மாதிரி மாவு தெளிச்சிட்டு அதுக்கு மேலே வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் மாவு எந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பப்ஸு நல்லா லேயராக இருக்கணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பேக்கரியில் இருக்கிற மாதிரியே அதே மாதிரி லேயர்ஸ் வரணுன்னா உங்களுக்கு மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிருக்கணும். கை வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு இதிலேருந்து கொஞ்சம் பெரிய சைஸு உருண்டையாக ஒரு 4 பாகமாக பிரித்து எடுத்துக்கோங்க. அதிலேருந்து ஒன்று ஒன்றா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் உருண்டையாக எடுத்துகிட்டு நார்மலாக நம்ம எப்படி சப்பாத்தி தேய்ப்போமோ அதே மாதிரி நல்லா மெல்லிசாக உங்களால் எந்த அளவுக்கு மெல்லிசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மெல்லிசாக தேய்ச்சிட்டு இதே மாதிரி நீங்கள் 4 லேயர்ஸ் தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு லேயர்லேயும் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்த மாவு பேஸ்ட்டு இது மேலே தடவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா தடவி விட்டுக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கும் போதும் லேயர்ஸ் எல்லாம் நல்லா தெரியும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு லேயராக வச்சு அடுக்கிக்கலாம். ஒரு லேயர் வைக்கும் போதும் நீங்கள் அந்த எண்ணெயில் கலந்து வச்ச பேஸ்ட்டை தடவணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நான் மொத்தமாக 4 லேயர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது 4 லேயர்ஸுமே ஒன்று மேலே ஒன்று வச்சு இந்த மாதிரி நல்லா அடுக்கி வச்சுட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இது வந்து ஸ்கொயர் டைப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை வந்து 9 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு ஒரு பீஸை எடுத்து கொஞ்சமாக மாவு தெளித்து இதை கொஞ்சம் மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் அகலமாகவும் கொஞ்சம் மெல்லிசாகவும் 2 பக்கமும் திருப்பி விட்டு இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. அப்போ வந்து நம்மளுக்கு ஸ்டஃப் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மெல்லிசாக விரிச்சிட்டு இதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஆனியனை சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆனியன் எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம வேக வச்சுருந்த முட்டையை பாதியாக கட் பண்ணி நடுவில் வச்சுட்டு இதை வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணி தொட்டு சுற்றி இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். 4 பக்கமும் தண்ணி தொட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த ஷேப்லேயே ஃபோல்டு பண்ணிக்கோங்க. 4 பக்கமும் கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வெளியே வராத அளவுக்கு நல்லா ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நாலு பக்கமும் இந்த மாதிரி மடிச்சுட்டு சைட்லலாம் நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. எல்லாமே அதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு லைட்டாக காஞ்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எக் பப்ஸ் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து ரொம்ப காயக்கூடாது. லைட்டாக சூடானதுக்கப்புறம் நம்ம சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி தெளித்து விட்டோம்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா ஃப்ரை ஆகிடும். அடுப்பை வந்து ஃபுல்லாக வச்சுட்டு ஃப்ரை பண்ணும்போது உள்ளெல்லாம் சாஃப்டாகவே இருக்கும், மேலே மட்டும் கலர் வந்துடும். அதனால் எண்ணெய் கொஞ்சமாக காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பொறுமையாக ஃப்ரை பண்ணணும், அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் நமக்கு எக் பப்ஸு. இந்த மாதிரி நல்ல கலர் கோல்டன் கலரில் வரணும், அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இது ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். எல்லா பப்ஸையுமே அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம கடையில் வாங்குகிற மாதிரியே கிறிஸ்பியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வீட்லேயே ஈஸியாக பண்ணலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.